சித்திக் அலி அப்படிங்கிறவங்க சென்னையிலேருந்து கேட்குறாங்க, மனிதன் பலவீனமாக அல்லாஹ் படைத்து அந்த பலவீனமான நிலையில் நாம் பாவம் செய்ததற்கு ஏன் அல்லாஹ் நம்மை தண்டிக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வெறுமன பலவீனமாக பாவம் செய்யக்கூடிய உணர்வுகளோடு மட்டும் அல்லாஹ் நம்ம படைக்கலை, அந்த பாவத்தை எதிர்த்து நின்று போராடி நன்மை செய்யக்கூடிய அந்த சிந்தனைகளோடும் சேர்த்து தான் படைச்சிருக்கிறான் அல்லாஹ். ரெண்டையும் சேர்த்து வனப்சிம்மமா சவ்வாஹா ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா. இந்த உள்ளத்தை சீரமைத்ததன் மீது சத்தியமாக அந்த உள்ளத்தை எப்படி அல்லாஹ் வச்சிருக்கான்னு கேட்டா, அதுக்கு அல்லாஹ் அதுக்கு ஒரு உள்ளுணர்வை ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். ஃபுஜூரஹா வ தக்வாஹா, அதனுடைய பாவத்தையும் அதனுடைய நன்மையும், எது சரி எது தப்பு ரெண்டையும் உள்ளத்துக்குள்ள வச்சு தான் அனுப்பியிருக்கிறேன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப நம்ம பாவத்தை மட்டும் முடிச்சுக்கிட்டு பாவத்தை செஞ்சுட்டேன் அப்படின்னா ஏன் நன்மை செய்யற வாய்ப்பு இருந்துச்சுல? ரெண்டையும் கொடுத்தா அல்லாஹ் அதில் தீர்மானிக்கிற அதிகாரத்தை உங்க கையில கொடுத்துட்டான், நம்ம கையில கொடுத்துட்டான். தீர்மானிக்கிற முடிவு ரெண்டையும் ஒன்றை இருக்கு. நீ பாவத்தை செய்யணும்னு தீர்மானிச்சா பாவத்தை செஞ்சுக்கலாம், நன்மையை செய்யணும்னு தீர்மானிச்சா நன்மையை செஞ்சுக்கலாம். தீர்மானிக்கிற முடிவு உன் கையில. அப்ப அல்லாஹ் தண்டிக்கிறது எதுக்கு? நீ எடுத்த தீர்மானத்துக்காக. ஏன் நன்மை செய்யணும்னு தீர்மானிக்க வேண்டியதானே? உன் கைப்பிடிச்சி இழுத்தது யாரு? உன்னை நிப்பாட்டினது யாரு? தொழக்கூடாதுன்னு சொன்னது யாரு? குர்ஆன் ஓதக்கூடாதுன்னு சொன்னது யாரு? பாவம் தான் செய்வேன்னு போனது நீ தான், நன்மை தான் செய்வேன்னு போனது நீ தான். அப்ப நீ தான் அந்த முடிவு எடுத்த காரணத்தினால உன்னை தண்டிப்பதோ உனக்கு பரிசீலிப்பதோ பொருத்தமானதாக இருக்கும் என்கிற அடிப்படையில் தான் அல்லாஹ் நமக்கு செஞ்சிருக்கிறான். ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லம்மத்தும் மினல் ஷைத்தான் லம்மத்தும் மினல் மலாயிகா. உலகத்துல பிறக்கிற எல்லா பிள்ளைங்களுக்கும் ஷைத்தானுடைய தீண்டுதலும் இருக்கிறது, ஒரு வானவருடைய தீண்டுதலும் இருக்கிறது. ரெண்டு ஆதிக்கமும் நம்ம உள்ளத்துக்குள்ள இருக்கிறது. அதை சூஸ் பண்ணி அதை தேர்ந்தெடுத்து அதை பயன்படுத்துறது நம்முடைய பொறுப்பிலே விடப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டோம்னா பாவத்தை செய்ய வச்சுட்டு அல்லாஹ் தண்டிக்கிறான்னு வராது. பாவத்தை நானே தேர்ந்தெடுத்து தான் செய்கிறேன் என்கிற புரிதல் நமக்கு ஏற்படும்.